போர்ல இருக்கிற பிணங்களை தூக்கி தலைவர் வெளியே தூக்கி போடுறாரு. அப்படி யாரை தூக்கி போட்டு இருப்பான்னு கூட உள்ளவன் செக் பண்ணி பாக்குறான். கடைசியா ஹீரோ தூக்கி போடலான்னு கிட்ட வந்து கயிறு அவுக்குறான். அந்த டைம்ல ஹீரோ பக்கத்திலேயே ஒரு பாம்பு இருந்திருக்கும். அந்த பாம்பு தலைவரை கடிச்சு வச்சிருச்சு. அது மட்டுமா செமகோவத்துல வெறியா இருக்கு. அது எப்படிடா போட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே போறான். கூட உள்ள நடை நீ எங்கடா இருக்கன்னு கேட்க அங்கிருந்து ஒரு அணக்கம் காணும். இன்னும் தூங்கிட்டா இருக்க, எந்திரிடா. பாம்பு அவனையும் கொத்தி விட்டுருச்சு. அவனுக்கும் வாயில நுரை தள்ள ஆரம்பிச்சிட்டு. இந்த பார்த்ததுல இருந்து தலைவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த பாம்பு வேற யாரும் இல்ல, அந்த கடல் ராணி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டோவோட தலைவர் இந்த கடல் ராணி பொண்ணோட அப்பாவை கொண்டு இருப்பாரு. அதுக்காக தான் இந்த போட்டோட தலைவரை கொல்ல வந்திருப்பாள். மறுபடியும் அவனுக்கு பயங்கரமான ஒரு கொத்து கொத்திருச்சு. இதோட தலைவருக்கு ஜோலி முடியுது. அதே பாம்பு ஹீரோக்கு மேல ஏறுது. ஹீரோவா கண்டுபிடிச்சு இருந்தது யாருக்கு? கடல் ராணியை தான். சேர்ந்து வாழதான் முடியல. இதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. இந்த கதை நமக்கு ஒண்ணு சொல்ல வருது. ஆனா மஞ்சி அவன் தன்னோட ஆணவத்தையும் பேராசையும் விட மாட்டான். ஆனா கடல் எப்போதும் ஒரு நீதிபதி மாதிரி. அவன் செய்த பாவம் அவனையே விழுங்க ஆரம்பிச்சது. இபா மட்டும் குல்தியை காப்பாத்த முயற்சி பண்ணினா, ஆனா அதுக்கு மேல கடல் விதியை மாத்த முடியல. கதையோட முடிவுல படகு ஒரு சாபத்துக்குள்ள சிறை மாதிரி மாறிடுச்சு. மஞ்சியும் அவனோட ஆணவமும் கடலோட கோபத்துக்கு பலியாவதுதான். கடல் அமைதியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நினைவில் வைங்க, நீ செய்த பாவத்தை கடல் ஒருபோதும் மறக்காது. நீ எத்தனை ரகசியங்களையும் மறைக்க முயன்றாலும் கடல் உன்னை சுடும்.